கல் ஒன்றை செதுக்கி சிலை படைத்தேன். அதன் கண்களை எழுதி கடவுள் என்றேன். சிலை படைத்தவன் நானாயிருக்க என்னை படைத்தவன் சிலையானான். அப்ப கடவுள் யார் மணி? ஆரம்பிச்சிட்டல? அதான் கதை முடிஞ்சு போயிடுதுல்ல. யார் சொன்னது? அப்போ முடியலையா? முடிஞ்சுது. நம்ம கதை முடிஞ்சுது. ஆனா கதை முடியல. குழப்பாதீங்க வைத்தியரே. இந்த குருஜி விஷயத்துல அப்படிதான் சொன்னேன். செத்துட்டான் ஆனா சாகல. அப்புறம் கதை எங்கெங்கயோ போயிட்டு எப்படியே முடிஞ்சு போயிடுது. மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லிய மணி. என்ன? நம்மள எங்கேருந்து வந்தோம்? யாராவது படைச்சாங்களா இல்ல ஒரு விபத்தா? விபத்தா தான் இருக்கணும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். இட்ஸ் ஆல் பியூர்லி ஆக்சிடென்டல் வைத்தியரே. தேவி, வைத்தியரே நம்மள எங்க இருக்கோம்? இது என்ன சொர்க்கமா? சொர்க்கம்னா என்ன மணி? சார், ஃபார் தட் மேட்டர் நரகம்னா என்ன? என்னது எல்லாம் சேர்ந்து குழப்பறேன். எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு என்ன புரியுறதா? சொர்க்க நரகத்தை விடுங்க. உயிர்னா என்ன? உயிர்னா தான் அழிய போறோம்னு தெரிஞ்ச உடனே தன்னை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு ட்ரை பண்றதே ஒரு பொருள். அதுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லலாம். இயற்கையை நம்ம அழிக்கிறோம், அது முரண்டு பிடிச்சி மழை வராம பண்ணுது. அப்பனா இயற்கைக்கு உயிர் இருக்கா? அம்மா தேவி, மனுஷனால இயற்கையை அழிக்கவே முடியாது. நாம் இருக்கிற இந்த சின்ன பூமி வேணா அழிக்கலாம். அண்டங்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். நாம் இங்கே வாடகைக்கு இருக்கிறோம். போதும் செட்டியாரே, இதெல்லாம் முடிஞ்சு போன கதையாச்சே. யார் சொன்னது? அது இல்லை மணி, நான் என்ன சொல்ல வரேன்? வருங்க. இப்ப நீங்களா என்ன சொல்ல வரேன்? இயற்கைக்கு உயிர் இருக்கு, அதான் கடவுள் சொல்ல வரேன் இல்லையா? இதெல்லாம் தலை சுத்தி மூக்க தொடர கதை தான். அண்ணா, இத்தனை பெரியவ சொல்றாளோன்னு கொஞ்சம் கேளு. நீ சும்மா லலிதா. இல்ல மணி, லாஜிக்கலா திங்க் பண்ணி இதுல லாஜிக்ல எதுவும் கிடையாது. வைத்தியரே சொல்லுங்க, புரியவே மாட்டேங்குது. நீங்க சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே? இதுதான் மணியோட நிலைமை தான் இன்னைக்கு விஞ்ஞான யுகத்தில் மனுஷனோட நிலைமையும். ரொம்ப குழம்பி போயிருக்கான். கரெக்ட். நம்ம சுவாமி சக்தியை பற்றி உனக்கு நல்லா தெரியும். கோயில் ஆச்சாரத்துக்கு எதிராக அவன் ஒன்றும் பண்ணாம பார்த்துக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எதுவும் பண்ண மாட்டாப்பா. நம்ம சித்தேஸ்வரன் மேல அவளுக்கு நிறைய பக்தி உண்டு. அப்படி சொல்லிட்டு இருந்தா உங்க அண்ணன் ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்தும் வந்தான். சுவாமி கோபத்துக்கு ஆளாகி உயிரை விட்டான். இவ அப்படிப்பட்டவ இல்லப்பா. கடவுள்லாம் உயிரை கொடுக்கணும், உயிரை எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா கடவுள் கிடையாது. அது யார் சொன்னா? அவன் கொடுத்தா அவனே எடுத்துக்கிறான். உயிரை எடுக்கிற கடவுளை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்காம
நன்னா கண்டத்துல போட்டு கற்பூரம் ஆரத்தி காட்டுறது கோழத்தனம். போதுண்டா, கடவுளையே எடை போடுற அளவுக்கு ஞானம் வந்துட்டதா நினைச்சுட்டு பேசுறியே, அத முதல்ல நிறுத்து. நான் என்ன சொல்ல வேண்டதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. எனக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எப்போ மனுஷா தானே கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்பா. கடவுள் மனுஷாட கேட்கறதா, அதுவும் காஸ்ட்லியா தங்கத்தை. மணி, நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டியா? பரவாயில்ல சொல்லுங்க. இந்த டாக்டர் KR பணக்காரர் தானே? ஆமா, அதுக்கு என்ன? அப்போது சொர்ணாபிஷேகம் பண்ணிட்டு போட்டுமே. மணி, தங்கத்தால் அபிஷேகம் பண்ணி தான் பார்க்கட்டுமே. நாம் பண்ண போகிறதில்ல, பண்ண சொன்னாலும் பண்ண முடியாது, நம்ம நிலைமை அப்படி. பண்ணுறவங்க விஷயத்தில் எதுக்கு குறுக்க நிற்கணும்? என்ன சொல்கிற? என்ன வைத்தியர் நீங்களே எப்படி பேசுகிற? இல்லை மணி, நான் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த தங்க அபிஷேகம் பண்ணி அவர் குணமாயிடுச்சு வச்சுக்க, நாம் வேறு விதமாக யோசிக்க வேண்டி வரும் இல்லையா? இப்படி குணமாலாம் ஊருக்கு சொல்லி காட்டலாம்ல. தங்க போட்டு சொல்றாங்க சொன்னேன்ல, பயப்படுறவன் இறங்க மாட்டான். இது ஏமாத்து வேலை நிரூபிச்சுட்டா நம்ம இறங்கி தங்கத்தை எடுத்து கொடுத்துலாம் இல்லையா? புரிஞ்சுதா? ரொம்ப குழப்பிட்டேன். டேய் மணிசுந்தரம், பார்த்துட கோயில் வார்த்தை மீறாத, சாமி பொழந்து போட்டுடும்ல. வந்த அவசரத்துல உங்க பேர் எழுதி போர்டு மாட்டீங்கல்ல, அந்த சுறுசுறுப்ப இதுல கொஞ்சம் காட்டுறது. காட்டிட்டா போச்சு. புரியாத விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் மனுஷன் கடவுளை உருவாக்கினான். அதுக்கப்புறம் அதை சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் பிளாக் ஹோல், டைம் டைலேஷன், அது இதுன்னு மனுஷன் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு சயின்ஸில் மீட் பண்ணுறான். தட் இஸ் டுடே, இன்று. விஞ்ஞான யுகம் தான் பேரு, ஆனால் உண்மையிலேயே பழமையும் புதுமையும் ஒன்றா சேர்ற நேரம். பகுத்தறிவும் ஆன்மீகமும் கிட்டத்தட்ட ஒன்றா சிந்திக்கிற காலம். கரெக்டா சாமி? இந்த நேரத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கெல்லாம் இடம் வேணுமோன்னு, அதான் மர்மதேசம். ஆனா இங்க நடக்கிறதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாதுல்ல. அதே மாதிரி லோகத்துல ரசிக்க ரசிக்க விளக்கமா சொல்லியிருக்காளே, அது எல்லாமே நிஜம் கிடையாது. உதாரணத்துக்கு இது அம்பலக்கால கடிகை. இங்க இருக்கிற கல்வெட்டெல்லாம் கூட நிதர்சனம். நவநாயகர் பிடிக்குள் நானிலம் அடங்கலாம், யமநாயகர் பிடிக்குள் எவ்வுயிரும் அடங்கலாம், சிவநாயகர் பதம் தொழும் யுவநாயக சித்தர்கள் அவன் போல் எதற்கும் அடங்காதார், அடக்குவார் ஆவியை புடம் போடுவர். அம்பலக்கால கடிகை பணிமணி 400 வருஷத்துக்கு முன்னாடி நீ நானும் செஞ்சது செய்ய போறது எல்லாத்தையும் பத்தியும் எழுதிருக்கு. 400 வருஷத்துக்கு முன்னாடி போகர் சைனால இருந்து கொண்டு வந்த பேப்பர்ல ஒன்ன பத்தி எழுதிருக்கு. ஒன்ன பத்தி. இதெல்லாம் நீங்களா கட்டுற கதை. இந்த படத்தை போல. எங்க காட்டுங்க. ரொம்ப கொழுப்புறதே. அப்படியா? இதை பாருங்க. காட்டு தேவி. என்ன லலிதா, என்ன தெரியுது? வெள்ளை மீன்களா இல்ல கருப்பு பறவைகளா? கீழந்து மேல போனா பறவை தெரியுது,
மேலேருந்து கீழே வந்தா மீன் தெரியுது. இருங்கோ வெள்ளையில கருப்பு படம்னு பார்த்தா கருப்பு பறவைங்கள்லாம் கீழேந்து உருவாகி வர்றது. கருப்புல வெள்ளை படம்னு பார்த்தா வெள்ளை மீன்கள்லாம் மேலேருந்து உருவாகி வர்றது. நம்ம எந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோங்கிறத பொறுத்து இருக்கு அங்கிள். கரெக்ட். அதுதான் மர்ம தேசம். இந்த கொலைகளை யார் பண்ண சொல்லுங்க. யார் அந்த குருஜி? வேண்டாம் மணி, உனக்கு அது வேண்டாம். அவன் தானா மாட்டுவான், நீயே கண்டுபிடிப்ப. அது வரைக்கும் என்னால சொல்ல முடியாது. நீங்க தான் குருஜின்னு நாங்க நம்புறோம். அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கு. இது பொய், எனக்கு எதுவும் தெரியாது. ஐ எம் நாட் குருஜி. அந்த குருஜி யாருன்னு எனக்கு தெரியாது சார். அவரை பார்த்தது கூட இல்லை சார். யார் அந்த குருஜி? தெரியாது. பாத்தீங்களா, இப்பதான் நேர விஷயத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு இப்படி நடுவு பார்த்தா என்ன அர்த்தம்? யார் அந்த குருஜி? ஒரு பக்கத்துலயும் பார்த்தேன்னா வெட்டு குத்து கொலைன்னு மனுஷாலோட கோரமான விளையாட்டு. இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி நடத்துகிற நாடகம். அதான் மர்ம தேசம். புத்திக்குள்ள என்னடா வச்சிருக்க? சூனியமா வைக்கிற சூனியம்? ஐயோ, சூனியமா வச்சிருக்கு? வச்சிருக்காவா? வச்சதே நீ தானடா. தூக்குடா பூட்டியா, தூக்குடாண்ணா. எந்த நம்பிக்கையுமே உண்டென்பாருக்கு உண்டு, இல்லை என்பாருக்கு இல்லை. அதை இப்படியும் சொல்லாமே செட்டியார. உண்டென்பார்க்கு இல்லை, இல்லை என்பார்க்கு உண்டு. அதான் மர்ம தேசம். போதும் வைத்திர, ரொம்ப குழப்பிட்டேன். மர்ம தேசம் தான் முடிஞ்சிருத்தேன். முடிஞ்சிருச்சா? யார் சொன்னது?